அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா US will impose reciprocal tariffs from April 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள் மேல நம்ம ஒரு வரி விதிப்போம். அந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இந்தியா பண்றாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து குற்றம் சாட்டியிருக்கார். இதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்கள் மீதும் அமெரிக்கா அதிகமான வரிகளை விதிக்க போகுது. இந்தியா எந்த அளவுக்கு வரிகளை விதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அமெரிக்காவும் வரிகளை விதிக்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்டா நேற்று சொல்லியிருக்கிறார். அப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த இரு நாட்டு வர்த்தகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் கண்ட்ரியா இருக்காங்க. அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா $52 பில்லியன் இருக்கு. ஆனா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களின் அந்த டோட்டல் வேல்யூவை பார்த்தோம்னா $29.6 பில்லியன் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த வர்த்தகத்துல இந்தியா தான் வந்து பெனிஃபிட் ஆகுது. இந்தியாவுக்கு தான் ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட $23 பில்லியன் வந்து நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸா இருக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத அமெரிக்கா கொண்டு வர போறாங்க. அதாவது நம்ம எவ்வளவு வரி விதிக்கிறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் பண்ண போறாங்க. சரியா, ரைட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நேற்று அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழகத்துக்குன்னு லோக்சபாவோட பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7.18% இருக்கு. தற்போதைக்கு 543 சீட்ல தமிழகத்துக்குன்னு பார்த்தோம்னா 39 லோக்சபா சீட்டுகள் இருக்கு. இதை சதவீத அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப 7.18% இருக்கு. இந்த 7.18% எந்த காரணத்தை கொண்டும் குறையவே கூடாது அப்படிங்கிறத ஒரு தீர்மானத்துல சொல்லி இருக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தோம்னா இன்னொரு தீர்மானத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு 1971 எடுக்கப்பட்ட சென்சஸின் அடிப்படையில 42வது சட்ட திருத்தம் 1976 என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா லோக்சபாவோட சீட்டுகளின் எண்ணிக்கை அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிருக்கும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதை நம்ம பார்த்திருந்த முன்னாடியே. அதே மாதிரி 84வது சட்ட திருத்தம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2001 இருந்து ஒரு 25 வருஷத்துக்கு, அதாவது 2026 வரைக்கும் 543 சீட்டே இருக்கட்டும் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப கடந்த ஒரு 50 வருடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 25 வருஷமா இந்த 543 அப்படிங்கிற சீட் கவுண்ட் அப்படிங்கிறது 25 வருஷமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி அடுத்த 30 வருஷத்துக்கும் இதே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதையும் ஒரு தீர்மானத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் அந்த தீர்மானத்தினுடைய முக்கிய அம்சம் அப்படிங்கிறது அதுதான். சரியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாரியர்ஸ் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வாரியர்ஸ் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லி யாரை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2005 நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறத நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல பப்ளிக்கோட கான்ஸ்டன்டா கம்யூனிகேட்டடா இருக்கிறதுக்காக ஆஷா அப்படிங்கிற ஹெல்த் வாலண்டியர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆஷா அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோப் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா, ஆஷா அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆஷா ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரூரல் ஹெல்த் டெவலப்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை பிளே பண்ணக்கூடியவங்க. என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பர்த் அண்ட் டெத் டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த ஸ்டெரிலைசேஷன் சர்வீசஸ், ஸ்டெரிலைசேஷன் பத்தின அவேர்னஸ், அதாவது குடும்ப கட்டுப்பாடு பத்தின விஷயங்கள், கட்டுப்பாடு பத்தின அவேர்னஸ் எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. அதாவது முதல் குழந்தையை பெற்றுக்கிறப்ப கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு முதல் குழந்தையை பெற்றுக்கணும். அதுக்கப்புறமா 2வது குழந்தைக்குன்னு ஒரு 3 இயர் கேப் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த மாதிரியான அவேர்னஸ் கொடுக்கறது, ஸ்டெரிலைசேஷனுக்கான அவேர்னஸை கொடுக்கறது, ஹெல்த் பர்த் அண்ட் டெத் டேட்டாவை ரெக்கார்ட் பண்றது, நான் கம்யூனிகபிள் டிசீசஸை வந்து கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி முக்கியமான பணிகள் யார் கையில இருக்கு? ரூரல் ரீஜன்ல இந்த மாதிரியான பணிகளை செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் தான். இந்தியா ஃபுல்லா இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட ரோல் COVID-19 டைம்லயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே வேக்சின் போட வச்சதுல ஆஷாவோட ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோலா இருந்துச்சு. அதுக்காக தான் ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தோம்னா WHOவோட டைரக்டர் ஜெனரலோட குளோபல் ஹெல்த் லீடர்ஸ் அவார்டு அப்படிங்கிறது 2022 இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, ஆனா இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் இந்த மிஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிருச்சு. இந்த 20 வருஷத்துல இந்த ஆஷா ஒர்க்கர்ஸோட அந்த
குறைகள் அப்படிங்கறத பத்தி பெரிய அளவுல அரசாங்கம் வந்து அட்ரஸ் பண்ணல. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்குன்னு ஃபேர் வேஜஸ் அண்ட் ஈக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஈக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட் இன் த சென்ஸ் அதர் ஹெல்த் ஒர்க்கர்ஸோட இவங்களை வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்றது கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தோம்னா மாசம் 10,000 இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் தான் வரும். ஏன்னா இவங்களை நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே இன்ட்ரடியூஸ் பண்றப்ப இவங்களை ஹெல்த் வாலண்டியர்ஸா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கவர்மெண்டோட ஹெல்த் ஒர்க்கர்ஸா இன்ட்ரடியூஸ் பண்ணல. அப்ப ஹெல்த் வாலண்டியர்ஸா இருக்கறனால இவங்களுக்கு 10,000 இருந்து 15,000 வரைக்கும் தான் மாச சம்பளம் அப்படிங்கிறது இருக்கு. அது போக பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூஷனல் பர்த்தை வந்து இவங்க சஜஸ்ட் பண்றப்போ இந்த மாதிரியான ஒரு சில பணிகள் பண்றப்போ அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5,000 10,000 கிட்ட வரும். அப்போ மோரார்லெஸ் பார்த்தோம்னா இவங்களோட சம்பளம் அப்படிங்கிறது ஒரு 15,000 இருந்து 20,000 தான் ஒரு மாத சம்பளம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இவங்க பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்டென்சிவான ஒர்க்கா இருக்கு. எக்ஸ்டென்சிவான ஏரியாஸை கவர் பண்றாங்க. ஒரு ஆஷா ஒர்க்கர்ஸ் 2-3 வில்லேஜஸை கவர் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்றாங்க. ஸோ இவ்வளவு வேலைகளை பண்ணக்கூடிய ஆஷா ஒர்க்கர்ஸ் பார்த்தோம்னா இன்னமும் கவர்மெண்டோட ஒர்க்கர்ஸா இல்லாம ஹெல்த் வாலண்டியர்ஸா தான் இன்ன வரைக்குமே நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க இப்ப சமீபத்தில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பணி நிரந்தரம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஸோ அது அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிக்கலை பார்க்குறோம். ஸோ இவங்களோட ஒர்க் லோட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, ஆனால் பேமெண்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா இன்னும் நம்மளுடைய இந்த ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண முடியும். லைக் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், ஹெல்த் ரிலேட்டடான டேட்டாவோட அப்டேஷன், இது எல்லாமே இன்னமுமே ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு DeepSeek மார்க்கெட் டிஸ்ரப்ஷன் மஸ்ட் அவேக்கன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ChatGPT அப்படிங்கிறது தெரியும், ஜெமினை AI அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாமே அமெரிக்காவோட AI மாடல்ஸா இருக்கு, ஜெனரேட்டிவ் AI மாடல்ஸா இருக்கு. இந்த DeepSeek அப்படிங்கிறது பார்த்தோம்னா சைனாவோட AI மாடல், சரிங்களா? இந்த DeepSeek அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணதுல இருந்து ரொம்ப ரெவல்யூஷனரியா இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த DeepSeek அப்படிங்கிற இந்த AI மாடல் வந்து ரொம்பவே பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ChatGPT, ஜெமினை AI இது எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப ஹை காஸ்டா இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அது ஆப்ரேட் பண்றதுக்குமே வந்து பார்த்தோம்னா இப்போ GPT 4.0 நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1,800 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த DeepSeek அப்படிங்கிறது பார்த்தோம்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியா லோ காஸ்ட்ல வந்து இந்த AI மாடலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால லோ காஸ்டாவும் இருக்கு, ஹைலி எஃபிஷியண்டா இருக்கு அப்படிங்கிறது DeepSeekோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நமக்கு AI அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜி ரேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா லீடிங்ல இருக்காங்க. சைனாவும் இப்போ அமெரிக்காவை பீட் பண்ணி DeepSeekோட அமெரிக்காவையும் பீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்தியா இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா இப்பதான் இந்தியா AI மிஷன் அப்படிங்கறத லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நமக்குன்னு ஒரு AI மாடல்ல டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்தியாவோட பிரசன்ட் ஸ்டேட். அப்ப இந்தியா இந்த டெக்னாலஜி ரேஸ்ல ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க. அதற்கு என்ன மாதிரியான ஃபால்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்திருக்காங்க. லைக் என்ன மாதிரியான ஃபால்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கறத நம்ம இன்னும் டெவலப் பண்ணாமே இருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸுமே பார்த்தோம்னா அவங்களோட ரொட்டீன் ஒர்க் தான் வந்து ரெகுலரா பாக்குறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்றது இல்லை அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்டார்ட் அப்ஸ், ஒரு சில கம்பெனிஸும் கூட ஃபெயிலியர்ஸ் அதிகமா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அவுட்ரைட்டா ஒரு ரிசல்ட்டை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அதான் முக்கியமான ஒரு விஷயமா டாலரன்ஸ் ஃபார் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ், இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட், R&D இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்தியாவோட GDPல பாக்குறப்ப லெஸ் தேன் 1% இருக்கு. அதே நம்ம சைனாவோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சைனா அவங்களோட GDPல 2.5% ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காக இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த DeepSeek மாதிரியான முக்கியமான விஷயங்களை சைனானால பண்ண முடியுது. ஸோ இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் பாலிசி டிபேட் என்னவா இருக்கும்னா மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஃபோக்கஸ் பண்றதா, சர்வீஸ் செக்டார்ல ஃபோக்கஸ் பண்றதா அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்தியாவோட எக்கனாமியை நம்ம லாங்கா ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார் ரெண்டுமே வந்து கோரிலேட்டடான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒரு இதுல டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னா அது இன்னொரு செக்டார்ல வந்து அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்ப ரெண்டு செக்டாரையும் நம்ம
பேலன்ஸ்டா தான் டெவலப் பண்ணணும். ஒரு செக்டாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இன்னொரு செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணாம விடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து டெவலப் பண்ணணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப் ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஐயோட இன்டகிரேஷனை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏஐ அப்படிங்கிறது நம்மளோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ணாது, அது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ற அளவுக்கு ஏஐ வந்து ஒர்க் ஃபோர்ஸ்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஹை ஸ்கில்டு பீப்புள்ஸ் அவங்க வந்து அவங்களோட மைக்ரேஷன், அந்த பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற விஷயத்தை இந்தியா கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு முக்கியமா என்ன பண்ணணும்னா R&Dல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லாஸ்டா பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம நிறைய டெக்னாலஜிக்கல் ரேஸ்ல வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டே வரோம். அடுத்து வரக்கூடிய டெக்னாலஜிக்கல் ரேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா குவாண்டம் டெக்னாலஜி ரேஸா தான் இருக்கும். அதுல இந்தியா சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான அந்த ஃபிளாஸை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரா சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன், அக்செப்டிங் த ஃபெயிலியர்ஸ் அதெல்லாமே வந்து இந்த இடத்துல கீ பாயிண்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவோட இந்த ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணணும் கேட்டா இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை நம்ம கொடுக்க முடியும். சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான ஆர்டிகலா இருந்துச்சு. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு DRDO ஒரு 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 புதிய விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஜெட் ஏர்பிளைன்ஸ்லாம் அதோட பைலட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஆக்சிஜனுக்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ DRDO என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆன்போர்ட் ஆக்சிஜன் ஜெனரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஜெட் பைலட் இருக்கிற இடத்துலயே ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜனை கிரியேட் பண்ற மாதிரி, ஜெனரேட் பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டமை ரெடி பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதோட விஷயத்தை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆன்போர்ட் ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம் இருக்கனால நமக்கு லிக்விட் ஆக்சிஜனோட நீட் அப்படிங்கிறது கம்மியாகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜியை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா DRDO பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.